செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி சென்றிருக்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்றிரவு 9:30 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். டெல்லி வந்துள்ள பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று இரவு 9:30 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த ஒரு சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியை இறுதி செய்வது மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த ஒரு சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்னதாக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்திய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி வந்துள்ள நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தினுடைய அரசியல் கள நிறுவனம், அது மட்டுமல்லாமல் தேர்தலினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் மேற்கொள்ள உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகள் தலைவர்களை வைத்து அந்த கூட்டணியை இறுதி செய்வது தொடர்பான அந்த ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவது தொடர்பான பல்வேறு பணிகளை பாஜகவும் தொடங்கவிருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதலாக கட்சிகள் இடம்பெற உள்ளார்களா, மேலும் இந்த கூட்டணியுடைய பலம் தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது, தொகுதி பங்கினுடைய பேச்சுவார்த்தை என்பது எந்த அளவிற்கு தற்பொழுது நகர்வை மேற்கொண்டுள்ளது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை இன்றைய சந்திப்பின் பொழுது அவர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நேரடியாக முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அவர் நேரில் சந்தித்த நிலையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சரை இரவு 9:30 மணிக்கு கிருஷ்ணவேலன் சாலையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சருடைய இல்லத்தில் அவர் சந்தித்து பல்வேறு விவகாரங்களை ஆலோசிக்க உள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிறுவனம், திருப்பரங்குன்றம் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் அந்த ஆலோசனையின் பொழுது ஆலோசிக்கப்படும் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.